ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம ஒரு ஹை ஸ்கூல் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் எடுத்தவனையும் நம்ம கதையோட ஹீரோ ஷின் அப்படியே வேமா ட்ராக்ல ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. அவன் ஒரு அத்லீட் பிளேயர் போல, அவனுக்கு நிறைய பொண்ணுங்க ஃபேன்ஸ் வேற. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம கதையோட ஹீரோயின் மாயாவை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று ஓரமா யாரையும் சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப அவ மனசுக்குள்ள சொல்லிக்கிறது எல்லாமே ஒன் சைடு லவ்வே ஒரு அழகான விஷயம். அவங்களுக்கே தெரியாம அவங்கள ஒளிஞ்சு நின்று சைட் அடிக்கிறதுலாம் இருக்கே சான்ஸ்லெஸ், அதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வார்த்தையே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி, நம்ம ஹீரோவை தான் இவ ஒன் சைடா லவ் பண்றா போல அப்படின்னு பார்த்தா அவ வேற ஏதோ ஒரு பையனை சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பா. அவனுக்கு இந்த செடியெல்லாம் வளர்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. அவன் அங்க ஓரமா நின்று செடிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருப்பான். அதைத்தான் நம்ம ஹீரோயின் இவ்வளவு நேரம் விழுந்து விழுந்து பார்த்து சைட் அடிச்சிருப்பா. இப்போ அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் எத்தனை நாள் தாண்டி இப்படி ஒளிஞ்சு நின்று சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க போற, தைரியமா போய் லவ் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஆமா நீ சொல்றது கரெக்ட், இன்னைக்கே போய் என்னோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்றேன் அப்படின்ட்டு எப்படியோ தைரியத்தை வர வச்சுட்டு அந்த பையன் கிட்ட போவாளா. அவன் நம்ம ஹீரோயினை பார்த்தனையும் ஒண்ணுமே புரியாத மாதிரி குழப்பத்துல இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்ணலாமா அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாவே கேட்டுருவா. ஆனா அதுக்கு அவன் ஒண்ணு முடியும்னு சொல்லணும், இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லணும். ஆனா அதை விட்டுட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து பயந்துகிட்டே நீ யாரு, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்க அப்படின்ட்டு அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடிடுவான். பாவம், இப்படி நடந்தோடனே நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும். இதை நினைச்சு நம்ம ஹீரோயின் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அடுத்த நாள் எதர்ச்சியா இவளோட கிரஷோட ஃபேஸ்புக் பேஜை போய் பாப்பாளா. அதுல பார்த்தா அந்த பையன் நேத்து ஒரு பொண்ணு திடீர்னு வந்து என்ன பிடிச்சிருக்குன்ட்டு நடு ரோட்ல பயம்படுத்துற மாதிரி சொல்றா. இப்படிப்பட்ட பொண்ணுங்கெல்லாம் எங்க இருந்துதான் வராங்களோ, அவளை பார்க்கவே அவ்வளவு பயமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கன்றாவியா வேற இருந்தா. அவளுக்கு நான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு வச்சிருப்பான். இதுக்கு அவங்க ஸ்கூல்ல இருக்கிற மித்த பசங்களும் யாருடா அந்த பொண்ணு, நீயே பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒருத்தி இங்க இருக்காளா அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நம்ம ஹீரோயினை பத்தி எதுவுமே தெரியாம அவளை அப்படியே இன்சல்ட் பண்ற மாதிரியே போட்டிருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் மனசு கஷ்டமாயிரும். அதனால அப்படியே புலம்பி அவளோட கிரஷ திட்டிக்கிட்டு இருப்பாளா. அன்னாரும் திடீர்னு ஒரு பையன் அந்த இடத்துக்கு வருவான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. அவன் அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட நான் இருக்கிறேன்னா மைண்ட் பண்ணிக்காத, நீ யாரையோ திட்டிக்கிட்டு இருந்தியே கண்டினியூஸா திட்டிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் புலம்புறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்களா. அதனால இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிருவா. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சா நான் கடைசி வரைக்கும் ஒன் சைடு லவராவே இருந்திருப்பேன். இப்படி என்னோட லவ்வ சொல்லி அவனையே நான் வெறுக்கிற மாதிரி ஆயிருச்சு. இதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னு தெரியுமா, இத்தனை நாள் நம்ம விரும்பின ஆளை நம்ம இனிமேல் வெறுக்கணும், அதுதான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ புலம்ப ஆரம்பிச்சிருவா. இதுக்கு நம்ம ஹீரோக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியாதா. அவன் அப்படியே ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி இழுத்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு ரியலைஸ் ஆகும், ஐயோ நம்ம அவசரப்பட்டு எல்லாத்தையும் இவன் கிட்ட உளறிக்கிட்டு இருக்கோமே அப்படின்ட்டு. நான் சொன்னது எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க, நான் தெரியாம ஏதோ உளறிட்டேன், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு வேகமா அங்க இருந்து ஓட பாப்பா. அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு அவளை பார்த்து நீ சோகமா இருக்கிறத விட சிரிச்சாப்புல இருக்கிறதா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்பா. இதுக்கு நம்ம ஹீரோனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரியாது. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு நிறைய பொண்ணுங்க வந்துருவாங்க. என்னன்னா நம்ம ஹீரோ தான் ரொம்ப பாப்புலரானவனாச்சே, அதனால அவனை பாக்குறதுக்காக எக்கச்சக்க பொண்ணுங்க வந்துருவாங்க. அதனால நம்ம ஹீரோயினும் அப்படியே சைலண்டா அங்க இருந்து கிளம்பிடுவா. அதுக்கு அடுத்து இப்ப நம்ம ஹீரோயினை அவளோட கிளாஸ் ரூம்ல தான் காட்டுவாங்களா. அவ அந்த ஃபேஸ்புக் விஷயத்தையே நினைச்சு அப்படியே ஒரு மாதிரி குழப்பமா இருப்பா. அப்ப அவளோட ஃப்ரெண்டு டெக்ஸுங்கிற பையன் ஒரு ஸ்டிக் நோட்ஸ் எடுத்து அவ தலையிலே ஒட்டி இங்க பாரு எப்ப பார்த்தாலும் சோகமா இருந்துட்டே இருக்காது, எனக்கு இந்த புக் எல்லாம் தேவைப்படுது, நீ லைப்ரரிக்கு போறப்ப எனக்கு எடுத்துட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி எனர்ஜி இல்லாம சரி சரி அப்படின்ட்டு இழுத்து அடிச்சு சொல்லுவாளா. அதுக்கு உடனே அந்த டெக்ஸி இப்ப அப்படியே என்ன உன் மனசு உடஞ்சிருச்சா, இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட கிரஷ் தானே அப்படின்ட்டு கரெக்டா கேட்டுருவான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும், உனக்கு எப்படிடா என்னோட விஷயம் தெரியும் அப்படின்ட்டு. அப்பதான் அந்த ஃபேஸ்புக் போஸ்ட் இவனும் பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுவான். இப்ப இவனுக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் லைட்டா ஃபீல் பண்ண போவாளா. அப்ப அந்த டெக்ஸ் அப்படியே பாரு அவனை நினைச்சு நீ எதுக்கு ஃபீல் பண்ற, சப்போஸ் உனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஈவினிங் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிப்பான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்து ஹே மாயா நீ என்ன அவனை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா, கவலைப்படாது, இந்த வீக்கெண்ட் நம்ம நல்லா வெளியே சுத்துவோம், எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பசங்க இருக்காங்க, அவங்களையும் நான் வர சொல்றேன், அவங்க கூட நம்ம செமையா ஃபன் பண்ணுவோம், அதுலதான் ஒரு பையன் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ டேட் பண்ண ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டனையும் அந்த டெக்ஸுக்கு செமையா கடுப்பாகும். அதனால அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு திட்டிக்கிட்டு இருப்பான், நீ ஏண்டி தேவையில்லாத வேலையை பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. இவன் இப்படி சொன்னனுமே அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருவா, ஓகே இந்த டெக்ஸுக்கு மாயா மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கடுத்து அப்படியே ஈவினிங் நம்ம ஹீரோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அவனுக்கு கியூட்டா ஒரு தங்கச்சி வேற இருப்பா போல. அவ கூட இப்ப ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்பதான் நம்மளுக்கு அவங்களோட ஃபேமிலி போட்டோவை காட்டுவாங்க. அதுல நம்ம ஹீரோ அவங்க தங்கச்சி அவங்க அப்பா மட்டும் தான் இருப்பாங்க. சோ நம்ம ஹீரோட அம்மா இறந்துட்டாங்க போல. அதனால அவன் தான் அவனோட தங்கச்சியை நல்லா கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் வழக்கம் போல ஸ்கூலுக்கு ட்ரெயின்ல போய்கிட்டு இருப்பாளா. அப்போ ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே போவா, சே இப்பதான் எனக்கே ஒரு பையனை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, அதுக்குள்ள மொத்தமா என்னோட லவ் ஸ்டோரிக்கு ஒரு எண்டு வந்துருச்சு, இனி நான் எந்த பையனை பார்த்து லவ் பண்ணி சைட் அடிக்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பாளா. அப்போ ஒரு வாய்ஸ் கேட்கும், மேடம் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே சத்தமா பேசுறீங்க அப்படின்ட்டு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. இவனை பார்த்தா
பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு ஷாக் ஆயிரும். நீயும் இதே ட்ரெயின்ல தான் வரியா? நான் இத்தனை நாள் வரைக்கும் உன்னை பார்த்ததே இல்லையே அப்படின்பா. அதுக்கு நம்ம ஹீரோ, நீ தான் என்ன பார்த்தது இல்ல, நான் பல தடவை உன்னை இந்த ட்ரெயின்ல பாத்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் போனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்ப, யார பத்தியோ எப்ப பார்த்தாலும் டீப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீ வியர்டா பண்றதெல்லாம் தான் நான் அடிக்கடி நோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்பா. இவன் இத சொன்ன உடனே நம்ம ஹீரோனுக்கு அவளோட கிரஷ் தான் மைண்டுக்கு வருவா. ஏன்னா இவ ட்ரெயின்ல போறப்பெல்லாம் அவளோட கிரஷோட போட்டோவை பார்த்தா சிரிச்சுட்டு வந்துகிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல இருக்கிறப்ப அவன் என்ன பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி சாப்பிடறானோ அதே பிரேக்ஃபாஸ்ட தான் இவளும் அப்படியே ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் அப்படி நம்ம ஹீரோன் நினைச்சு பாப்பாளா. அதனால மறுபடியும் அப்படியே சோகமாகி, ஆமா நான் சம்பந்தமே இல்லாம யார் யாருக்காகவோ லூசுத்தனமாலாம் சிரிச்சிருக்கேன்ல, ஆனா இனி அப்படி நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சோகமா சொல்லுவா. ஆனா இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ இப்ப என்ன நினைச்சான்னு தெரியல. அவன் உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட, முள்ளால தான் எடுக்கணும், உனக்கு ஒரு ஒன் சைடுனால தானே இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்திருக்கு, நீயே இன்னொருக்கும் வேற யாரையான்ட்டு ஒன் சைடு லவ் பண்ணக்கூடாது, இதனால மேபி உன் மனசுல ஏதாண்டு ஒரு மாற்றம் வரலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோனுக்கு இவன் என்ன சொல்ல வரான்னு புரியாது. அப்ப உடனே நம்ம ஹீரோ, நம்ம ரெண்டு பேரும் பேசாம லவ் கேம் ஒண்ணு விளையாடுவோம், நீ இத்தனை நாள் வரைக்கும் உன் கிரஷ் பின்னாடி எப்படி சுத்தினியோ அதே மாதிரி இனி ஏன் பின்னாடி சுத்து, சோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஒன் சைடு லவ் உனக்கு இருந்துச்சுன்னா மேபி உன் மைண்ட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஐடியா கொடுப்பான். சரி, நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி வியர்டான கேமுக்கெல்லாம் ஓகே சொல்ல மாட்டான்னு நினைச்சா அவ அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பா. அதாவது இவ ஃபாலோ பண்றது அவனுக்கு தெரியும், ஆனா அது தெரியாத மாதிரி அவன் நடிக்கணும், இவனும் அதுக்கேத்தாப்புல ஒன் சைடு லவ் பண்ற மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்ணணும். அதுதான் இவங்க கேமோட கான்செப்டே. இப்போ இப்படிப்பட்ட ஒரு வியர்டான கேம் விளையாடுறது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் இதுக்கு ஒரு லிஸ்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பா. அதுல நம்ம ஹீரோ எப்ப ஸ்கூலுக்கு வரான், எப்படி ஸ்கூலுக்கு வரான், ஸ்கூலுக்கு வந்த இடத்துல அவன் என்னென்னலாம் பண்ணுவான், அவனுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காதது என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நோட் பண்ணி எழுதி வைக்கணும் போல. இப்ப அந்த லிஸ்ட் எல்லாம் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சுக்கிட்டு இருப்பாளா. இதை பார்த்த நம்ம ஹீரோ ஷாக் ஆயிருவான். ஒன் சைடு லவ் பண்றது என்ன அவ்வளவு பெரிய கஷ்டம் விஷயமா, இது எல்லாத்தையும் அந்த பையனுக்கு தெரியாம நீ தெரிஞ்சுக்கணும், எப்பா நினைச்சாவே தலை சுத்துது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், ஆமா கரெக்ட், இவனுக்கு எங்க ஒன் சைடு லவ் பத்திலாம் தெரிய போகுது, இவனை சுத்தியே ஆயிரக்கணக்கான பொண்ணுங்க இருக்காங்க, இவன் லைட்டா கண்ணை காட்டினா போதும் இவன் லவ் ஓகேவாயிரும் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்குவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அந்த லிஸ்ட் எல்லாம் இப்ப பாத்துட்டு அப்படியே அந்த பேப்பரை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து, சரி உனக்கு எப்படி இந்த கேம் விளையாடணும்னு தோணுதோ விளையாண்டுக்கோ அப்படின்பானா. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின், இங்க பாருங்க நீங்க கவலையே படாதீங்க, என்னானாலும் இந்த கேம் நான் சூப்பரா விளையாண்டு முடிச்சிருவேன், அது மட்டும் இல்லாம இது கேம்ங்கிறத நான் மைண்ட்ல நல்லா ஏத்திக்குவேன், நான் கண்டிப்பா உங்க மேல லவ்ல விழுகவே மாட்டேன், நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்போ இதெல்லாம் சொன்னது மட்டும் இல்லாம அவளோட போன் எடுத்து இப்போ ஒரு போஸ்ட் ஒண்ணு காட்டுவா. என்னன்னு பார்த்தா இவளோட ஃபர்ஸ்ட் கிரஷ் Facebookல நம்ம ஹீரோயினை பத்தி ஒரு போஸ்ட் போட்டிருப்பான்ல, அதை எடுத்து காமிச்சு, இங்க பாருங்க நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இதுல இருந்து வெளிவரதுக்காக தான் நம்ம இப்ப லவ் கேம் விளையாடுறோம், அதனால நம்மளுக்குள்ள நடக்க போற விஷயம் நம்மளுக்குள்ளேயே தான் இருக்கணும், வெளியே யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, ஏன்னா மறுபடியும் இந்த மாதிரி பப்ளிக்கா அசிங்கப்படுறது என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்குவா. அவனும் சரிங்கிற மாதிரி ஒத்துக்குவான். இப்போ இந்த செகண்ட்ல இருந்து இவங்க கேம் ஆரம்பிச்சிருச்சு. இதோட ஃபர்ஸ்ட் டாஸ்கா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை ஒரு நாள்ல 5 தடவை எதர்ச்சியா பார்க்கணும், அதுதான் அவளோட கோல். அதனால நம்ம ஹீரோ எங்கெங்கெல்லாம் இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவ பாவம் கஷ்டப்பட்டு ஓடி அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சு அவனை தடவை பாத்துருவா. அதுக்கடுத்து அப்படியே ஈவினிங் வீட்டுக்கு போறப்ப அவன் போற ட்ரெயின்லயே ஏறி அவனுக்கு தெரியாம தூரமா நின்று பார்த்து அவனை ரசிச்சுக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் பண்ணிட்டு ஓகே இந்த மாதிரி 2 விஷயத்த நம்ம இன்னைக்கு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு வச்சிருக்க லிஸ்ட்ல டிக் பண்ணிட்டு இப்ப அப்படியே நிமிர்ந்து பார்த்தா இப்ப தூரமா இருந்த ஹீரோ பக்கத்துல வந்து நின்றுவான். இவளுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த ட்ரெயின் ஜர்க்காக நம்ம ஹீரோயின் அப்படியே அழகா போய் நம்ம ஹீரோ மேலேயே விழுந்துருவா. ஆனா அந்த டைம் நம்ம ஹீரோயினுக்கு இது ஒரு கேம் அப்படிங்கறதையும் தாண்டி இவன் மேல ஏதோ ஒரு அட்ராக்ஷன் வர மாதிரி தெரியும். அதுக்கடுத்து இப்ப ட்ரெயின்ல இருந்து இறங்கி 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்களா. இது ஒரு ஒன் சைடு லவ் கேம்ங்கறனால நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் போய்கிட்டு இருப்பான். இவனுக்கு தெரியாத மாதிரியே நம்ம ஹீரோயினும் பின்னாடியே நடந்து வந்துகிட்டு இருப்பா. ஆனா இதை பார்த்த நம்ம ஹீரோ, இங்க பாரு நீ என் பின்னாடி தான் வரன்ட்டு நல்லாவே தெரியுது, அப்புறம் எதுக்கு தூரமா வர, நல்ல பக்கத்துல நடந்து வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த டைம் கரெக்டா நம்ம ஹீரோனோட தலையில ஏதோ ஒரு பூச்சி இருக்க, இதை நம்ம ஹீரோ அப்படியே பக்கத்துல போய் எடுத்து விடுவானா. ஆனா இவன் பக்கத்துல வந்து நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை மூமெண்ட்ஸா தான் இருக்கும். ஆனா இப்போ அவனோட கையில பூச்சியை பார்த்தனையும் ஒரு மாதிரி வியர்டா கத்துவா. ஆனா இப்படி இவ வியர்டா பண்ற விஷயம் கூட நம்ம ஹீரோக்கு கியூட்டா தெரியும். இவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கே ஒரு மாதிரி சந்தேகமா தான் இருக்கும். இதெல்லாம் பார்க்க லவ் கேம் மாதிரி இல்லையே, இவனுக்கு ஏதோ நம்ம ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே வீக்கெண்ட்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ தான் ஒரு அத்லெட் பிளேயர் ஆச்சே, அதனால ஒரு பார்க்குக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதை தெரிஞ்சுட்ட நம்ம ஹீரோயின் இந்த வட்டம் உண்மையிலே நம்ம ஹீரோக்கு தெரியாம அவனை ஃபாலோ பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நின்று சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து அங்க இருந்து ஒரு டாக் நம்ம ஹீரோயினை பார்த்து குலைக்க நம்ம ஹீரோ ஈஸியா கண்டுபிடிச்சிருவான் இவ இங்கதான் இருக்கா அப்படின்ட்டு. அதனால இப்ப என்ன பண்ணி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, அது ஒண்ணும் இல்ல, நம்ம கேமுக்காக உங்களை ஃபாலோ பண்ண வந்தேன், பட் உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்ட்டு
சொல்லிட்டு தூரமா நின்னுக்கிட்டேன் அப்படின்பா. சரி சரி விடு விடு, இப்ப நான் ரெஸ்ட்ல தான் இருக்கேன், ரொம்ப டயர்டா இருக்கு, 2 பேரும் எதாவது பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோயின் கேப்பா, நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கான பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க, ஸ்கூல்லயும் எப்ப பார்த்தாலும் பிராக்டிஸ் பண்றீங்க, இங்க வீக்கெண்ட்லயும் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்காதா, நீங்க எப்பயான்ட்டு இந்த ரன்னிங்ல இருந்து குவிட் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ, எனக்கு என்னோட வாழ்க்கையில ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இந்த ரன்னிங் தான், இதை நான் என்னைக்குமே குவிட் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தவன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோனோட மடியில படுத்துருவான். ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்பா. இப்படி நடந்தோனையும் நம்ம ஹீரோனுக்கு ஒரு செகண்ட்ல பேச்சு மூச்சே இருக்காது. அப்புறம் டக்குன்ட்டு அந்த இடத்துல இருந்து விலகி வந்துட்டு, ஐயோ இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் ஒன் சைடு லவ்ல நடக்கவே நடக்காது, இதெல்லாம் டபுள் சைடு லவ்ல தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பதட்டப்பட்டு சொல்லுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ சம்பந்தமே இல்லாம, உன்னோட பழைய காயங்கள்லாம் ஆறுற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா இவன் என்ன மீன் பண்றான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோனுக்கு புரியாது. அதனால இப்ப நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுருவா, நான் இதுக்கு முன்னாடி உங்க கூட பேசி பழகுனது கிடையாது, அப்படி இருக்கிறப்ப எனக்காக நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஓ அதுவா, நீ சொல்லலனாலுமே உன் மனசுல எப்படிப்பட்ட ஒரு வழி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியும், நம்ம உயிருக்கு உயிரா விரும்பின ஒரு ஆள் நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்துற வழி இருக்கே, அது ரொம்ப கொடுமையானது, அந்த வழி எனக்கும் புரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனா இப்ப மறுபடியும் இவன் எதை பத்தி பேசுறான்ட்டு நம்ம ஹீரோனுக்கும் புரியாது, நம்மளுக்கும் புரியாது. அதுக்கடுத்து இப்ப அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க இந்த கேமோட மிஷனா. நம்ம ஹீரோக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் இவளுக்கும் பிடிக்கணுமா, அப்படி பார்த்தா அவனுக்கு ஓடுறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால இப்ப நம்ம ஹீரோயினும் காலங்காத்தால எந்திரிச்சு கஷ்டப்பட்டு ஓடுவான். பாவம் அவளால முடியாது, இதுல பாதியில கீழே வேற விழுந்துருவா. அதனால பாவம் ஸ்கூலுக்கு வரப்ப ஒரு மாதிரி நொண்டி நொண்டி தான் நடந்து வந்துகிட்டு இருப்பா. இத வந்து நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுவான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கிட்ட போய் பெருசா எதுவும் கேட்டுக்க மாட்டான். ஆனா நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப பாவம். இப்போ இந்த காலை வச்சுட்டு படிக்கட்டுல எல்லாம் வேற கஷ்டப்பட்டு ஏறி போய்கிட்டு இருப்பாளா. அப்போ அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்ட் அந்த டெக்ஸ் அங்க வருவான். அவன் வந்து, உன் காலுக்கு என்னாச்சு, வா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு லைட்டா தான் பிடிப்பான். நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே மொத்தமா பேலன்ஸ் இழந்து அவன் மேலேயே போய் விழுந்துருவா. ஆனா இதனால நம்ம ஹீரோனுக்கு ஒன்னும் பெருசா இந்த ஃபீலிங்ஸ் இருக்காது. ஆனா இவனுக்கு தான் நம்ம ஹீரோனை லைட்டா பிடிச்சிருக்குமே, அதனால அவனுக்கு தான் ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை மூமெண்ட்ஸா இருக்கும். அதுக்கடுத்து அந்த டெஸ்ட் அப்படியே கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயினை கிளாஸ் ரூமுக்கு கூட்டு போய்கிட்டு இருப்பான். அப்போ பக்கத்து கிளாஸ் ரூம்ல இருந்து ஏதோ சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்குமா. என்னன்னு பார்த்தா அங்க நிறைய பொண்ணுங்க ஒரு டெஸ்க்ல அப்படியே ஸ்நாக்ஸ் லெட்டர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது யார் டெஸ்க்னு பார்த்தா நம்ம ஹீரோவோடது. இத நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஏக்கமா பாத்துக்கிட்டு இருப்பாளா. இத அந்த டெக்ஸும் நோட் பண்ணிடுவான். அவன் அப்படியே டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்க, ஒருவேளை உனக்கு சின்ன பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு தான் கேட்க வருவான். ஆனா நம்ம ஹீரோயின், சேச்சே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அவனோட லெவல் எங்க என்னோட லெவல் எங்க, நான்லாம் அவனுக்கு ஆசைப்பட முடியுமா அப்படின்ட்டு தட்டி கழிப்பா. பட் இருந்தாலும் அந்த டெக்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவான். ஓகே இவளுக்கு அந்த ஷின் மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு இப்ப லைட்டா கடுப்பாயிருவான். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பசங்க எல்லாரும் ஃபுட்பால் விளாண்டுகிட்டு இருப்பாங்க. பொண்ணுங்கள்லாம் அங்க நின்று ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. இதுல மெயினா எல்லாரும் நம்ம ஹீரோ பேர் சொல்லிதான் கத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த கேம் பார்க்கணும்னு ஆசைப்படுவா. இதுல பாவம் அவ கால்ல வேற அடிபட்டு இருக்கும்ல, அதனால ஒரு ஓரமா நின்று தான் பாத்துக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து அங்க இருந்த பால் ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோயின் மேலேயே வந்து பட்டு அவ அப்படியே கீழே விழுந்துருவா. பாவம் ஏற்கனவே கால்ல அடி, இப்ப கையில வேற சேர்த்து அடிபட்டுரும். நம்ம ஹீரோனால இப்ப அந்த இடத்துல இருந்து எந்திரிக்க கூட முடியாது. இத பார்த்த நம்ம ஹீரோ, உங்களை பார்த்தா ஓகேவா இருக்கிற மாதிரியே தெரியல அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்ம ஹீரோயினை தூக்கிடுவான். இத பார்த்து மித்த பொண்ணுங்கெல்லாம் அப்படியே பொறாமையில பொங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இதுல இன்னொரு செம்ம விஷயம், இந்த மேட்ரை அந்த டெக்ஸும் பாத்துருவான். அவனுக்கும் இப்ப செமையா காண்டாகும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப கீழே விழுந்தனால அவ மேலலாம் அப்படியே மண்ணா இருக்குமா. இதெல்லாம் நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸா நின்னு அப்படியே வாஷ் பண்ணி விட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனுக்கு இவன் இவ்வளவு பக்கத்துல நின்னோனையும் பேச்சே வராது. ஆனா அப்ப நம்ம ஹீரோ டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை தூக்கி அங்க இருந்த ஸ்லாப் மேல உட்கார வச்சிருவான். என்னடா பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் முடிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அவன் அப்படியே டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினோட சாக்ஸை கழட்டி பாப்பானா. பார்த்தா அந்த இடத்துல எக்கச்சக்க பேண்டேஜ் நம்ம ஹீரோயின் போட்டு வச்சிருப்பா. ஏன்னா இவ தான் நம்ம ஹீரோக்கு ஓடுறது பிடிக்கும்ட்டு அவளும் ரொம்ப ஓடி இருப்பாளே, அதனால வந்த காயங்கள் தான் இதெல்லாம். இது தெரிஞ்சோம் நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். உடனே இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ பாரு எனக்கு ஓடுறது பிடிக்கும்னு சொன்னேன் தான், ஆனா அதை விட இன்னும் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இனிமேல் நீ எனக்காக ஓடாத அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கு இவளும், உனக்கு இதை விட என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு கேட்க, உன்னோட கண்ணம் தான் அப்படின்ட்டு டக்குன்ட்டு நம்ம ஹீரோனோட கண்ணத்தை பிடிச்சு கிள்ள ஆரம்பிச்சிருவான். இப்ப இப்படி பண்ணது மட்டும் இல்லாம இதை தொடறதுக்கான ரைட்ஸ் எனக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாரையும் உன் கண்ணத்தை பிடிக்க விடாத அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லுவான். சும்மாவே நம்ம ஹீரோயின் மனசு குழம்பி போய் கிடக்கு. இவன் இப்படிலாம் நடந்துகிட்டா சுத்தம் நம்ம ஹீரோயினுக்கு இவன் மேல அட்ராக்ஷன் கூடிக்கிட்டே போகும். இன்னைக்கு நடந்த
சம்பவத்தை எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் அப்படியே வீட்டுல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவளுக்கே ஒரு மாதிரி குழப்பமாயிரும். நம்ம அவனை லவ் பண்றோமா இல்ல அவன் நம்மள லவ் பண்றானா, இல்ல இது எல்லாமே மொத்தமா ஒரு கேமுக்காக பண்ற விஷயம் தானா, ஒண்ணுமே புரியலையே. ஆனா என்னவா இருந்தா என்ன, நம்ம ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி இது ஒரு கேமா மட்டும் தான் நம்ம நினைக்கணும். அவனே நம்மளுக்கு பாவம் பார்த்துதான் இப்படிப்பட்ட ஒரு ஹெல்ப் பண்றான், நம்ம தேவையில்லாம நம்ம மனசை போட்டு குழப்பிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ மைண்ட் அவ கிளியர் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ ஒரு மெசேஜ் பண்ணிருப்பான், இந்த சாட்டர்டே நீ ஃப்ரீயா இருந்தேன்னா நம்ம வெளியே போலாம் அப்படின்ட்டு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இன்னும் குழம்பி போயிருவா. ஏன்னா ஒன் சைடு லவ்ல இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. அதனால நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி குழப்பமா, ஒருவேளை இது டேட்டா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி குழம்பிக்கிட்டே நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக போவா. அங்க போனா நம்ம ஹீரோ, இங்க பாரு இது ஒரு கேமாவே இருக்கலாம், பட் இருந்தாலும் என்னை பத்தி உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும், உன்னை பத்தி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும்ல, அதுக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். சரி ஓகே, இந்த டேட்டு செம ஃபன்னா இருக்க போகுது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் ஹாப்பியா இருப்பா. ஆனா அதுக்கு அடுத்து தான் தெரியும் இவங்க வந்திருக்கிற இடம் கோயில். அது அங்க கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்டெப்ஸ்க்கு மேல இருக்கும். இதுல எல்லாம் நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டு இருப்பா. இவ இப்படி கஷ்டப்படுறத பார்த்தனையும் நம்ம ஹீரோ டக்குன்னு போய் அவ கையை பிடிச்சு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்பா. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் மறுபடியும் மொத்தமா ஆஃப் ஆயிருவா. இப்ப அப்படியே ஒன் சைடுல உள்ள இப்படி கையை பிடிக்கிற சம்பவம் எல்லாம் நடக்காதுப்பா அப்படின்ட்டு அவ சொல்ல, அதுக்கு அவனும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, வேணா இன்னைக்கு அந்த கேமுக்கு நம்ம ரெஸ்ட் விட்டுருவோமா அப்படின்பா. நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது, இவன் இதெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கேமா பண்றானா இல்ல உண்மையிலே நம்ம மேல இவனுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ குழம்பி போவா. ஆனா இப்ப ஏற்கனவே குழப்பத்துல இருக்கிறவள இன்னும் குழப்பமாக்குற மாதிரி நம்ம ஹீரோ, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஜூஸ் குடிச்சிட்டு வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் குடிச்சுக்கிட்டு இருந்த ஜூஸ்ல இருந்த ஸ்ட்ராவை யூஸ் பண்ணி இவன் குடிப்பான். அதாவது இது வந்து இன்டைரக்ட் கிஸ் மாதிரி. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு அவன் கேஷுவலா தான் இருப்பான். நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப வெக்கப்பட ஆரம்பிச்சிருவா. அதுக்கடுத்து எப்படியோ நடந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுருவாங்க. அதுக்கடுத்து பக்கத்துல எங்கேயும் ஷாப்பிங் போலான்ட்டு ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் கியூட்டா ஒரு கீச்சன் ஒண்ணு பாப்பா. இத பார்க்க ஷின் மாதிரியே இருக்கே, பேசாம இதை வாங்கிடலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப அதே மாதிரி இன்னொரு ஒரு கியூட்டான கீச்சைனும் இருக்கும். அப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வரும் இது வந்து கப்பிள்ஸ் பேரா யூஸ் பண்ற கீச்சைன்ஸ் போல. இது தெரிஞ்சனையும் ஒரு மாதிரி அப்படி ஷையா ஃபீல் பண்ணிட்டு அந்த கீச்சனை வாங்க வேணாம்னு முடிவு பண்ணுவா. ஆனா இந்த விஷயத்த நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுவான். அதனால இப்ப நம்ம ஹீரோயினுக்கே தெரியாம அவன் இந்த கீச்சைனை வாங்கி அவளுக்கு கிஃப்டா பிரசன்ட் பண்ணுவான். இத பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். ஏன்னா அது கப்பிள்ஸ் கீச்சைன் தானே, இவங்களும் ஒரு ஃபேக்கான கேம்ல தானே இருக்காங்க, அதனால இதை எதுக்கு இவன் வாங்கினா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ அந்த கீச்சைனை பார்த்து, உனக்கு எப்பப்பெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கோ அப்ப நீ அந்த கீச்சைனை பாரு, நான் உன் கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்வீட்டா பேசுவான். இவன் இப்படி எல்லாம் இவன் மேல அக்கறைப்படுறது நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிரும். சோ இப்படி எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் திரும்பி அவளோட ஸ்கூல்ல அந்த ஃபர்ஸ்ட் கிரஷ பாப்பாளா. அவன் வழக்கம் போல நம்ம ஹீரோயினை பார்த்தனையும் ஒரு மாதிரி அப்படியே பயப்படுற மாதிரி, ஐயோ இவ தானே அன்னைக்கு என்கிட்ட வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னா, இவ பக்கத்திலே நம்ம நிக்க கூடாதுடா, இவ ரொம்ப டேஞ்சரான பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் ஃப்ரெண்டு கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். பாவம் ஏற்கனவே அவன் போட்ட போஸ்ட்னாலதான் நம்ம ஹீரோயின் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருந்தா. இப்ப இவன் இப்படிலாம் பேசினோனையும் அவளுக்கு மறந்த விஷயங்கள்லாம் கூட திரும்பி ஞாபகம் வந்து இப்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிருவா. ஆனா அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுத்து, நீ எதுக்கு ஃபீல் பண்ற, அவன் கிட்ட மூஞ்சில அடிச்சாப்ல சொல்ல வேண்டியது தானே, எனக்கு ஒன்னெல்லாம் பிடிக்காது, இப்ப நான் சின்னதா லவ் பண்றேன் அப்படின்ட்டு தைரியமா சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவன் அங்க வருவான். இப்ப நம்ம ஹீரோவை பார்த்தனையும் அந்த ரெண்டு பசங்களும் அங்க இருந்து தெரிச்சு ஓடிடுவாங்க. ஆனா தனக்கு ஒரு பிரச்சனைன்னு நினையும் நம்ம ஹீரோ இவளுக்காக சப்போர்ட் பண்ண எல்லா விஷயங்களும் நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் இவன் மேல இன்ட்ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிரும். இதை நம்ம ஹீரோயினும் நல்லாவே புரிஞ்சுக்குவா. அதனால அதை பத்தி அப்படி யோசிச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த இடத்துக்கு வந்து அவளோட ஃப்ரெண்டு, ஏய் நீ என்ன எப்ப பார்த்தாலும் எதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க, என்ன புதுசா ஏதோ லவ் கியூ செட் ஆயிருச்சா அப்படிங்கிற மாதிரி அவ கலாய்ப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், மேபி நீ சொல்றத உண்மைன்னு கூட எடுத்துக்கலாம், ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, நான் ஆசைப்படுற பையன் என்னோட லெவலே கிடையாது, அதெல்லாம் என் கனவுல கூட நடக்காத விஷயம், அது தெரிஞ்சும் நான் அது மேல ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டும், இங்க பாரு லவ்ல ஹை லெவல் லோ லெவல் எதுவுமே கிடையாது, உனக்கு அவனை பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டா போய் சொல்லு, எதுக்கு தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிற அப்படின்பா. ஆனா அதுக்கு இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின், இல்ல நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் கண்டிப்பா அவன் மேல லவ்ல விழுக மாட்டேன்ட்டு அப்படின்ட்டு இவன் இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாள். அதை இப்ப அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இவன் மனசுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்குன்னு தெரிஞ்சனாலேயே இவன் நம்ம ஹீரோ கிட்ட அவ்வளோ பேச கூட மாட்டா, அவனை பார்த்தாலே அவாய்ட் பண்ணிட்டு தான் போவா. இதை அவனும் புரிஞ்சுக்குவான். அதனால அவன் ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, என்னாச்சு வர வர என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற, உன்னோட மனசுல இருந்த காயமெல்லாம் மொத்தமா ஆறிருச்சா, அதனால என்னோட யூஸ் உனக்கு தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். ஆனா இதுக்கு நம்ம ஹீரோனுக்கு என்ன பதில் சொன்னோம்னே தெரியாதா, ஒரு மாதிரி அமைதியா இருப்பா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ, இங்க பாரு
தட்டு போட்டுன்ட்டு உன் மனசுக்கு ஒரு ஆறுதலை கொடு, இந்த கேமை நம்ம சீக்கிரம் முடிச்சிருவோம் அப்படின்ட்டு அவன் நம்ம ஹீரோயின் மேல இருக்கிற அக்கறையில சொல்லுவான். ஆனா இதை நம்ம ஹீரோயின் எப்படி புரிஞ்சுக்குவானா, ஓகே இவனுக்கு இந்த கேம் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல போல, நம்ம கூட சுத்துறத ஒரு கஷ்டமான வேலையா நினைக்கிறான், அதனாலதான் இப்படி சொல்றான் அப்படிங்கிற மாதிரி அவ புரிஞ்சுக்குவா. ஆனா இது பார்த்தாதுன்ட்டு இவ கிளாஸ் ரூம்ல சுகமா உட்காந்துருக்கப்ப சுத்தி இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு ஹேனா போய் ஷின்னு கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறாளாம், கண்டிப்பா அவ அக்செப்ட் பண்ணிக்குவான், அவங்க ரெண்டு பேருக்கு தான் செம மேட்சா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு இன்னும் கஷ்டமாயிரும். ஆனா இவ கஷ்டப்படுறத கரெக்டா இவ ஃப்ரெண்டும் நோட் பண்ணிடுவா. சோ இதுலயே நம்ம ஹீரோயின் யார லவ் பண்றா அப்படிங்கிற விஷயம் அந்த ஃப்ரெண்டுக்கு தெரிய வந்துரும். சரி ஃபர்ஸ்ட் இவளை இங்க இருந்து கூட்டு போவோம் அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கூட்டு போயிருவாளா. ஆனா அப்ப தெரியாதனமா நம்ம ஹீரோயின் அந்த ஒன் சைடு லவ்வுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாள், அதை கீழே போட்டுருவா. பட் இதை நோட் பண்ணாம அவ அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுவா. ஆனா இப்படி தன்னோட ஃப்ரெண்டு கூட நடந்து போய்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினால சோகத்தை அடக்கவே முடியாது. அப்படி அழுக ஆரம்பிச்சிருவா. நான் ஃபர்ஸ்ட் என்னோட கிரஷுக்கு ப்ரப்போஸ் பண்ணி ரிஜெக்ட் ஆனப்ப கூட நான் இவ்வளவு வருத்தப்படல, ஆனா இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது, சொல்லவும் முடியாம மனசுக்குள்ள வச்சுக்கவும் முடியாம ரொம்ப வேதனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ ஃப்ரெண்டு கிட்ட ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி சுகமா தான் இருப்பான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளா நம்ம ஹீரோயின் இவன் கிட்ட சரியாவே பேசியிருக்க மாட்டா, அதை நினைச்சு இவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா அவங்க அப்பா மெசேஜ் பண்ணுவாரு, இன்னைக்கு நான் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்ட்டு. இந்த டெக்ஸ்ட்டை பார்த்தோனையும் நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி அவனோட பழைய ஃபேமிலி போட்டோ எடுத்து பாப்பானா, அதுல அவங்க அம்மாவும் இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு யோசித்து பாப்பான். என்னன்னா இவங்க அம்மா இறந்தெல்லாம் போயிருக்க மாட்டாங்க, இவங்க அப்பா கூட சண்டை போட்டு எனக்கு எந்த பசங்களும் என் கூட இருக்க வேண்டாம், நான் தனியா என் லைஃபை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாரையும் தனியா விட்டுட்டு தான் அவங்க அம்மா இங்க இருந்து போயிருப்பாங்க. சோ இப்படிப்பட்ட பிளாஷ்பேக் இவனுக்கு இருக்கிறனாலதான் நம்ம ஹீரோயின் அவ விரும்பின பர்சனாலேயே எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத அவன் புரிஞ்சிருப்பான். பிளஸ் நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ற விதமா இந்த லவ் கேமையும் ஆரம்பிச்சிருப்பான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா போய் நம்ம ஹீரோயினை மீட் பண்ண போவான். எதுக்கு நீ என்ன அவாய்ட் பண்ற, இல்லன்னு மட்டும் சொல்லாத, நீ 2-3 நாளாவே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா அன்னாரன் பார்த்து அந்த ஹேனாங்கிற பொண்ணு நம்ம ஹீரோவை தேடி இந்த இடத்துக்கு வந்துருவா. இவ தான் நம்ம ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போற பொண்ணு வேற போல. இது நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிரும். அதனால அவ அப்படி ஓரமா ஒதுங்கிடுவா. இப்ப அந்த ஹேனா பொண்ணு அப்படி நம்ம ஹீரோ கிட்ட, இன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சோனையும் நீ மொட்டை மாடிக்கு வா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்பா. இதை கேட்டோனையும் பாவம் நம்ம ஹீரோயின் இன்னும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவா. அப்ப நம்ம ஹீரோ எதிர்ச்சியா அவ கிட்ட பேச வரப்ப நம்ம ஹீரோயினாவே, எனக்கு புரியுது நீ என்ன சொல்ல போறேன்ட்டு, என்ன இந்த கேமை சீக்கிரம் முடிக்கணும் அவ்வளவுதானே, கவலைப்படாத, முடிஞ்ச அளவுக்கு இந்த லவ் கேமை நான் சீக்கிரம் முடிச்சு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிடுவா. ஆனா அப்ப பதட்டத்துல நம்ம ஹீரோயின் தெரியாதனமா அங்க இருந்து பெயிண்ட் அவ ஓவர் கோட் மேல கொட்டிடுவாளா. நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்றதுக்கு வருவான். ஆனா நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு இல்ல நானே வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வேகமா வாஷ் பண்றதுக்கு போயிருவா. பட் நம்ம ஹீரோவும் விடாம அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு அந்த கோட்டை வாங்க போவான். ஆனா அன்னாரன் பார்த்து தண்ணி ரொம்ப ஃபோர்ஸா வர நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் மொத்தமா நனைஞ்சு போயிருமா. அதனால அவ ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்ணி டக்குன்னு குடிஞ்சுக்குவா. அப்புறம் நம்ம ஹீரோ தான் அவனோட ஓவர் கோட்டை கழட்டி நம்ம ஹீரோயினுக்கு கொடுப்பான். இப்போ இதை இவ சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு இப்ப டெக்ஸ் வந்துருவான். அவன் பார்த்தனையும் கண்டுபிடிச்சிருவான், இது இவளோட ஓவர் கோட் மாதிரி தெரியலையே, ஒருவேளை இது ஷின்னோடதா இருக்குமோ அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்டுருவான். அவ என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த டெக்ஸ் இப்ப அப்படியே, உண்மையை சொல்லு, உனக்கு ஷின்ன பிடிச்சிருக்கு தானே அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் வழக்கம் போல, சேச்சே ஏன் லெவல் எங்க அவன் லெவல் எங்க, நான்லாம் அவனுக்கு ஆசைப்பட முடியுமா அப்படிங்கிற மாதிரிதான் மறுபடியும் சொல்லுவா. ஆனா அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவகிட்ட இருந்து நீ கொஞ்சம் தள்ளி நின்னே பேசு அப்படின்பா. ஆனா இவனை பார்த்தோன்னே அந்த டெக்ஸுக்கு இப்ப செம கடுப்பாகும், நான் அவகிட்ட எப்படி பேசணுங்கிறத நீ சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை இடிச்சு தள்ளிட்டு அங்க இருந்து போவான். சரி இப்ப டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் கிட்ட ஏதான் பேசுவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ட்ரை பண்றப்ப ஒரு பொண்ணு அங்க வந்து, ஹேனா உனக்காக மொட்டை மாடியில வெயிட் பண்றா, நீ அவளை பார்க்க போவியா அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், என் ட்ரெஸ் இப்ப காஞ்சிருச்சு, உன் ஓவர் கோட்டை நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு வேகமா அங்க இருந்து ஓடிடுவா. ஆனா இப்ப மறுபடியும் அந்த டெக்ஸ் நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வருமா. அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பேப்பரை காமிச்சு, உனக்கும் ஷின்னுக்கும் நடுவுல என்னதான் ஓடுது அப்படின்ட்டு கேட்பான். என்னடா அந்த பேப்பர்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த லவ் கேம்ல பண்ண வேண்டிய டாஸ்க் எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருப்பாள், அதை கூட கீழே மிஸ் பண்ணிருப்பாள். அந்த பேப்பர், இந்த பேப்பரை பார்த்தோன்னு அந்த டெக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்குவான். அதனால இப்ப நம்ம ஹீரோயினை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சு அந்த ஷின் உன் கூட விளையாடுறான்னு நினைக்கிறேன், நீ தேவையில்லாம உன் மனசை திரும்பி உடைச்சுக்காத அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணுவான். ஆனா அதுக்கு இப்ப நம்ம ஹீரோயின், சேச்சே நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, உண்மையிலே எனக்கு ஷின் ஹெல்ப் பண்ண தான் செய்யறான், ஏற்கனவே உடஞ்சு போன என் மனசை ஆறுதல் படுத்துறதுக்காக தான் நாங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. ஆனா இதை கேட்ட அந்த டெக்ஸி இப்ப அப்படியே, உனக்கு இந்த மாதிரி ஒரு லவ் கேம் விளையாண்டுதான் உன்னோட மனசை ஆறுதல் படுத்திக்கணும்னா எனக்கு அதுல பிரச்சனையே இல்ல, ஆனா அதுக்கு நீ சின்ன சூஸ் பண்ணதுதான் தப்பு, இந்த விஷயத்துல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உன்னோட ஒன் சைட் லவர் பாய் ஃப்ரெண்டா இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இதை வந்து நம்ம ஹீரோயின் சீரியஸா எடுத்துக்க மாட்டா. இவன் தன்னை கலாய்க்கிறதுக்காகவும் டீஸ் பண்றதுக்காகவும் தான் சொல்றான்ட்டு, இது விளையாடுற விஷயம் கிடையாது அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பலான்ட்டு பாப்பா. ஆனா அப்ப அந்த டெக்ஸ் டக்குன்னு நம்ம ஹீரோயின் அப்படி ஹக் பண்ணி, நான் ஒன்னும் விளையாட்டுக்காக
எல்லாம் சொல்லல, எனக்கு உண்மையிலே உன்னை பிடிக்கும், நீ மறுபடியும் ஷின்னுனால மனசுடைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்கிட்ட இதெல்லாம் சொல்றேன் அப்படின்பா. ஆனா நம்ம ஹீரோயின் ஏற்கனவே வேற ஒரு லவ் பிரச்சனையில இருக்கா. அதனால இவன் சொல்றது எதையுமே காதுல வாங்கிக்காம இப்ப அப்படியே அவன் கையை மட்டும் உதறி விட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. ஆனா இப்படி தன்னோட வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனையா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட தான் போய் எல்லாத்தையும் ஷேர் பண்ணலான்ட்டு போவாளா. அவ ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் சொல்றதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருவா, என்ன உனக்கும் ஷின்னுக்கும் பிரச்சனையா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிருவா, நான் ஷின்னை தான் லவ் பண்றேன்னு உன்ட்ட சொல்லவே கிடையாது, நீ எப்படி கண்டுபிடிச்ச? நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுடி, நீ மூஞ்சில கொடுக்குற ரியாக்ஷன் வச்சு நான் எப்பயோ கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா எனக்கு நீ ஷின்னை தான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சனையும் பெருசா ஷாக்லாம் ஒன்னாகல. ஆனா இந்த விஷயம் டெக்ஸுக்கு தெரிஞ்சா அவன் எப்படி எடுத்துக்க போறானோன்னு தெரியல அப்படிம்பாளா. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவா. அப்போ டெக்ஸுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா கேப்பா. அப்பதான் அந்த ஃப்ரெண்ட் இன்னொரு விஷயத்த சொல்லுவா, டெக்ஸுக்கு நீ வேற ஒரு பையனை லவ் பண்றது கூட பெரிய பிரச்சனையா இருக்காது, ஆனா அந்த பையன் ஷின்னா இருக்கான் பாரு, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா ஒரு காலத்துல டெக்ஸும் ஷின்னும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே மிடில் ஸ்கூல் படிக்கிறப்ப காமனா பிடிச்ச விஷயம் சொல்லி பார்த்தா ரன்னிங் தான். சோ ரெண்டு பேரும் ஒன்னா பிராக்டிஸ் பண்றது, ஒன்னா விளையாடுறது, இந்த மாதிரி தான் ஃபன்னா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா எப்போ ஷின் வந்து டெக்ஸை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சானோ அப்போ டெக்ஸ் ஷின் மேல கோவப்பட்டு மொத்தமா ரன்னிங்கே விட்டுட்டான். அப்ப இருந்துதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க இப்ப தனித்தனியா பிரிஞ்சு நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா கதையையும் இவன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடுவா. அதுக்கடுத்து இப்ப அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ பிராக்டிஸ் முடிச்சுட்டு போய்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா டெக்ஸ் வந்து, நேத்து நான் மாயாவை ஹக் பண்ணேன் அப்படின்பா. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோக்கு செமையா காண்டாகும். அதனால வீம்புக்குனே அவனை தடிக்க விட்டு, ஐயோ சாரி, என் கால் ரொம்ப பெருசா இருந்துச்சா, அதனாலதான் நீ ஸ்லிப் ஆயிட்ட போல, இந்த வட்டம் இது தெரியாம நடந்த விஷயமா இருக்கலாம், ஆனா அடுத்த வட்டம் இதை விட பெருசா நடக்கும், அதனால நீ மாயா கிட்ட இருந்து தள்ளியே இரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வான் பண்ணுவான். அதுக்கு இப்ப டெக்ஸும் அதே தான் நானும் சொல்றேன், அவன் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி மட்டும் நீ எதான் பண்ண, அடுத்து பழைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் மனசுல வச்சுட்டு எதுவும் பண்ணாம இருப்பேன்னு நினைக்காத, அவளுக்கு ஒண்ணுனா நான் எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவேன் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கடுத்து அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப நம்ம ஹீரோ போய் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுவான். அவகிட்ட போனோனையும், நேத்து உனக்கும் டெக்ஸுக்கும் நடுவில் என்ன நடந்துச்சு, அவன் ஹக் பண்ணானா அப்படின்ட்டு அவன் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே, அது ஆக்சிடென்டெல்லாம் நடந்தது அப்படின்ட்டு தான் சொல்ல வருவா. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அப்படியே அவளை ஹக் பண்ணி கழுத்திலேயே கிஸ் பண்ணி, யாரையும் பக்கத்துல நெருங்க விடாத அப்படின்பா. இப்போ இப்படி பண்றது மட்டும் இல்லாம நேத்து என்கிட்ட ஹேனா வந்து டேட் பண்ணுவோமான்னு சொல்லி கேட்டா, ஆனா நான் அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு தான் இப்போதைக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நீ இருக்கியே, எனக்கு அதுவே போதும், அதே மாதிரி இந்த லவ் கேமை முடிச்சுக்கிறதுக்கு எனக்கு இப்போதைக்கு இஷ்டம் இல்லை அப்படின்றான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கண் கலங்கிக்கிட்டே, இந்த கேம் ஆரம்பிச்சதே என் மனசு ஒரு ஆறுதலுக்கு வரணுங்கிறதுக்காக தானே, சப்போஸ் இப்ப என் மனசுல இருந்த காயங்கள்லாம் ஆறிடுச்சு, அப்ப அடுத்து என்ன நடக்கும், இந்த கேம் நம்ம அதே இடத்துலயே முடிச்சுக்குவோம் தானே, சோ இப்போ நடந்த ஹக் கிஸ் இதுக்கு எதுக்குமே மீனிங்கே இல்லாத மாதிரி தானே போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லுவா. இதுக்கு நம்ம ஹீரோக்கு என்ன பதில் பேசணும்னே தெரியாது. அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே, இந்த கேம் எனக்கு ஆறுதலே தரல, என் காயத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குது, எனக்கு தெரிஞ்ச இந்த கேமை நம்ம ஆரம்பிச்சிருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவா. ஆனா அப்பன்னு பார்த்து இவங்க ஸ்கூல்ல இருக்கிற ஒரு ரெண்டு பொண்ணுங்க அந்த வழியா வர, இதுக்கு மேல இதை பத்தி நம்ம இந்த இடத்துல இருந்து பேச வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வேகமா ஓட ஆரம்பிச்சிருவா. இவளை ஃபாலோ பண்ணிட்டு இப்ப நம்ம ஹீரோவும் பின்னாடியே போவான். ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் மேல ஒரு கார் அப்படியே இடிக்க வர, இதை பார்த்த நம்ம ஹீரோ டக்குன்ட்டு நடுவுல பாஞ்சு வந்து அவள் அப்படியே ஓரமா இழுத்து ரெண்டு பேருமே தரையில லேண்ட் ஆயிருவாங்க. ஆனா இதுல நம்ம ஹீரோவுக்கு தான் கீழே விழுந்ததுல நல்லா அடிபட்டுரும். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் தனியா நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்போ கரெக்டா இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்துருவாளா. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படி புலம்ப ஆரம்பிச்சிருவா, எல்லாமே என்னாலதான், என்ன காப்பாத்துறேங்கிற பேர்ல இப்ப அவன் காலை உடைச்சிட்டு உட்காந்துருக்கான், என்னோட பழைய கிரஷ் உண்டாக்குன காயத்துல இருந்து நான் எப்போ வெளியே வந்துட்டேன், ஆனாலும் ஷின் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த கேமை முடிக்காம இத்தனை நாள் வரைக்கும் அவன் கூட இருந்தேன், ஆனா கடைசியில நான் அவன் மேல ஆசைப்பட்டதுக்கான விளைவு அவனுக்கு இப்படி ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி புலம்பிக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ட்ரீட்மெண்ட் ரூம்குள்ள நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் கால்ல நல்ல பெரிய கட்டு போட்டு படுத்திருப்பான். இன்னும் ஒரு மாசத்துல டோர்னமெண்ட் வேற வரப்போகுது போல, இந்த காலை வச்சு அவனால கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியாது, அதை நினைச்சா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு கோயில நின்னுக்கிட்டு இருப்பா. அங்க பார்த்தா கிட்டத்தட்ட 500க்கு மேல படிக்கட்டு இருக்கும். இப்ப நம்ம ஹீரோக்கு நல்லபடியா கால் சரியாகணும்னு சொல்லிட்டு அந்த 500 படிக்கட்டையும் ஏறி சாமி கும்பிட்டு வருவா. இத ஒரு நாள் மட்டும் செய்ய மாட்டா, கிட்டத்தட்ட இந்த மாதிரி கண்டினியூஸா 3 வாரத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. இந்த 3 வாரத்துல பரவாயில்லாம அப்படி இப்படின்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிருப்பான். அதுக்கடுத்து இப்ப ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. இப்படி கண்டினியூஸா 3 வாரத்துக்கு மேனியும் கீழும் ஏறி இறங்கினால நம்ம ஹீரோயின் ரொம்ப வீக்கா இருப்பாளா. இப்ப கரெக்டா இவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு டெக்ஸ் வருவான். அவன் நம்ம ஹீரோயினை திட்டிக்கிட்டு இருப்பான், நீ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சாமி கும்பிடலனாலுமே அவனுக்கு சீக்கிரமே சரியாயிரும், நீயே எல்லா தப்பு உன்னால நினைச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்றேன்னு எனக்கு தெரியல அப்படின்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் அன்னைக்கு நடந்த விஷயத்த பத்தி உன்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு ஆரம்பிப்பாளா. ஆனா அதுக்கு அந்த டெக்ஸ் அப்படியே, நீ எதை பத்தி என்கிட்ட பேச வேண்டாம்,
இப்போ மைண்ட்ல ஃபுல்லா ஷின் மட்டும் தானே இருக்கான். அதை என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அதனால நான் உன்னை எந்த விதத்திலயும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றுவான். இதை கேட்டு நம்ம ஹீரோயின், நீ உண்மையை சொல்லு, உனக்கு ஷின் மேல கோவமே கிடையாது, நீ இன்னும் அவனை ஒரு ஃப்ரெண்டா தானே பாக்குற. என்னது, நான் இன்னும் அவனை ஃப்ரெண்டா நினைக்கிறேனா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி மலுப்புற மாதிரி தான் பேசுவான். ஆனா நம்ம ஹீரோயின் கரெக்டா கண்டுபிடிச்சிருவா. நீ உண்மையிலே 2 வருஷத்துக்கு முன்னாடி ரன்னிங்க விட்டதுக்கு காரணம் நீ அவன் மேல பொறாமப்பட்டு கிடையாது. எங்க இந்த ரன்னிங்க ஒரு காரணமா வச்சு நீ அவனை வெறுக்க ஆரம்பிச்சிருவியோ அப்படிங்கிற பயந்தா உனக்கு. அதை என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இந்த விஷயம் எனக்கு மட்டும் புரியாது, கண்டிப்பா ஷின்னுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்பா. இதை இவ சொன்ன உடனே அந்த டெக்ஸ் ஒரு மாதிரி ஆடி போயிருவான். அவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாது. ஆனா இவன் கொடுக்குற ரியாக்ஷன்லயே இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோயின் சொன்னதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் இப்ப ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டான். சரி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஹீரோயினை பார்க்கணுங்கிறதுக்காக எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு டெக்ஸ்ட் பண்ணலாம் போயிருவான். பட் இருந்தாலும் அவ ஏற்கனவே ஒரு மாதிரி சோகத்துல தான் இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட இவன் அந்த மெசேஜ் அனுப்பாம விட்டுருவான். ஆனா சர்ப்ரைசிங்லி இவனை தேடி நம்ம ஹீரோயின் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருப்பா. அடுத்து இப்ப 2 பேரும் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் இவன் ஹெல்த் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்குவா. அப்பதான் அந்த ஷின் ஒரு விஷயத்த சொல்லுவான். இப்ப பரவாயில்லாம அவன் கால் சரியானனால அவன் இந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான் போல. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஷாக் ஆவா. இப்பதான் உன் கால் கொஞ்சம் கொஞ்சமா சரியா இருக்கு, அதுக்குள்ள இந்த காம்படிஷன்ல நீ சேரணுமா? ஆமா, இந்த காம்படிஷனை நான் ரொம்ப வேல்யூ பண்றேன், அதனாலதான் நீ எனக்காக அந்த இடத்துக்கு வந்து சேர் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்பா. ஆனா இதை கேட்ட நம்ம ஹீரோயின், நீ ஆரம்பத்துல இருந்து என்கிட்ட ரொம்ப நல்ல விதமா தான் நடந்துகிட்ட, பட் அப்படி இருந்தாலும் என்னாலதான் உனக்கு நிறைய பிரச்சனை, அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நம்மளோட லவ் கேமை இதே இடத்துலயே முடிச்சுக்கலாம் அப்படின்பா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோட மூஞ்சே ஒரு மாதிரி மாறிடும். ஆனா அப்ப அப்படியே நம்ம ஹீரோயின், அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி இந்த லவ் கேமை ஏன் தானே ஆரம்பிச்சேனோ அப்படிங்கிற மாதிரி உன்கிட்ட ஃபீல் பண்ணி சொன்னேன், அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. ஆனா உண்மையிலே இந்த லவ் கேம்னால நான் ரொம்ப சந்தோஷமா தான் ஃபீல் பண்ணேன், சொல்ல போனா ஒவ்வொரு நிமிஷமும் என்ஜாய் பண்ணி நான் வாழ்ந்தேன், இதுக்கெல்லாம் நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து பாப்பா. ஆனா நம்ம ஹீரோ டக்குன்னு அவ கையை பிடிச்சு அப்படியே அவளை ஸ்டாப் பண்ணிடுவான். சரி, ஏதான் சொல்ல போறானா அப்படின்னு பார்த்தா அவனுக்கு இப்ப என்ன பேசுறதுன்னே தெரியாது. அதனால நம்ம ஹீரோயினும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டோர்னமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அடுத்து இப்ப டோர்னமெண்ட் டேவும் வந்துரும். நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருப்பான், இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட ஸ்கூல் மேட்ஸ் எல்லாருமே போன்ல எதையோ பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. இவங்க எதை பார்த்து இப்படி ஷாக் ஆறாங்கன்ட்டு நம்ம ஹீரோ வந்து பாப்பான். அதை பார்த்துட்டு அவன் ஃபேஸும் ஒரு மாதிரி மாறிடும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இங்க இந்த மேட்சுக்கு வராம அப்படியே வீட்டுல உட்காந்து நம்ம ஹீரோவை பத்தி யோசிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ அவளுக்கு வரிசையா நிறைய மெசேஜ் வர மாதிரி இருக்கும். என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இவ ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரும் இவகிட்ட இப்ப அப்படியே, உனக்கும் ஷின்னுக்கு என்ன சம்பந்தம், நீ எதுக்கு அவன் கூட க்ளோஸா நின்று பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிருப்பாங்க. என்னடா எல்லாரும் இப்படி கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அந்த மெசேஜ் கீழே இருக்கிற போட்டோவை பாப்பாளா. பார்த்தா அதுல கடைசியா அந்த ஆக்சிடென்ட் ஆறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணிருப்பான்ல, அந்த போட்டோ இப்ப ஸ்கூல் ஃபுல்லா சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இத நிறைய பேர் Facebookல வேற போட்டு நம்ம ஹீரோயின் 2 பேரும் திட்டுற மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க. இவளுக்கு அந்த ஷின் கேக்குதா, அது மட்டும் இல்லாம அந்த ஷின்னுக்கு அறிவிலையா என்ன, இவளை போய் சூஸ் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவையும் திட்டி மெசேஜ் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இவ ஸ்டார்டிங்ல அவ ஃபர்ஸ்ட் கிரஷுக்கு ப்ரப்போஸ் பண்றப்ப இவளுக்கு நடந்திருக்கும். இப்போ அதே மாதிரி விஷயம் சோசியல் மீடியால திரும்பவும் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சோனையும் நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி ஆயிரும். ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த டெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுவான். இப்போ போன் அட்டன் பண்ண உடனே நம்ம ஹீரோயின் அப்படி அழுக ஆரம்பிச்சிருவா. என்னால பாவம் ஷின்னுக்கு தான் பெரிய பிரச்சனை, எல்லாரும் இப்ப அவனையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அழுவாளா. ஆனா அதுக்கு அந்த டெக்ஸ்ட் அப்படியே, இங்க பாரு கொஞ்சம் அமைதியா இரு, நீ தான் அதை நினைச்சு ரொம்ப பெருசா ஃபீல் பண்ணிக்கிற, ஆனா ஷின் மித்தவங்க சொல்றதெல்லாம் ஒரு பொருட்டா கூட மதிக்கவே இல்லை, அவன் மாட்டுக்கு அவனோட டோர்னமெண்ட்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனால நீ அவனை நினைச்சு தேவையில்லாம கவலைப்படாத. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, அவனுக்கு இப்பதான் கால்ல அடிபட்டுச்சு, அப்படி இருந்தாவே இப்படி ஓட வந்தான்னு எனக்கு புரியல, இந்த நிலைமையில அவன் ஓடினானா கண்டிப்பா அவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, லாஸ்ட் தான் வருவான், பட் மேபி நீ வந்து சியர் பண்ணா அவன் ஃபர்ஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப நம்ம ஹீரோ பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் வீடியோவா எடுத்து அந்த டெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினுக்கு அனுப்புவான். இந்த வீடியோவை பார்த்தோன்னே இப்ப நம்ம ஹீரோயின் எதை பத்தி யோசிக்காம ஸ்ட்ரைட்டா அந்த டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கே வந்துருவா. அங்க கரெக்டா நம்ம ஹீரோவும் இப்ப ட்ராக்குக்கு வந்து ஓட ரெடியா இருப்பானா. அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே கத்துவா, ஷின் உன்னால கண்டிப்பா முடியும், நீ ஜெயிப்ப அப்படிங்கிற மாதிரி சவுண்டா கத்துவாளா. இது நம்ம ஹீரோக்கும் கேட்டுரும். இவளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா இவ இப்படி இங்க நின்று கத்திக்கிட்டு இருக்கிறத இப்ப மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து, இவ தானே அந்த போட்டோல இருந்த பொண்ணு, இவ என்ன சீன் போடுறதுக்காகவே இங்க வந்திருக்காளா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த வட்டம் நம்ம ஹீரோயின் மித்தவங்க சொல்ற எதையுமே காதுல வாங்கிக்காம நம்ம ஹீரோக்காக ஷேர் பண்ற விதமா அப்படியே கத்திக்கிட்டே இருப்பா. இப்ப இவளுக்கும் நம்ம ஹீரோக்கும் சப்போர்ட் பண்ற விதமா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த டெக்ஸ் எல்லாருமே ஷின்னுக்காக இப்ப கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்து இப்ப டோர்னமெண்ட்டும் முடிஞ்சிரும். நம்ம ஹீரோ தனியா ஏதோ ஒரு பேப்பரை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன பேப்பர்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒன் சைட் லவ்வுக்காக என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிருப்பாள்.
அந்த பேப்பர். அதை இப்ப பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ இப்ப என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு நம்ம ஹீரோயினை தேடி ஓடுவான். இத பார்த்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அந்த டெக்ஸும் இவன் மேட்ச்ல தான் தோத்துட்டான், ஆனா வாழ்க்கையிலும் தோத்துறக்கூடாதுன்ட்டு எப்படி ஓடுறான் பாரு அப்படின்ட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. சோ அப்பதான் நம்மளுக்கு தெரியும் இப்ப நடந்த டோர்னமெண்ட்ல ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ செகண்ட் பிளேஸ் வந்திருப்பான் போல. ஆனா அதெல்லாம் அவன் பெருசா எடுத்துக்காம இப்போ அவனோட ஃபுல் போக்கஸும் நம்ம ஹீரோயின் மேலதான் இருக்கும். அதனால இப்ப நம்ம ஹீரோயினை தேடி வேகமா ஓடுவான். அப்படி போய்கிட்டு இருக்கிறப்பே இந்த லவ் கேம்னால இவங்க ரெண்டு பேரும் எப்படிலாம் க்ளோஸ் ஆனாங்க, இவங்களுக்குள்ள இருந்த பாண்ட் எவ்வளவு ரொமான்டிக்கா இருந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இவன் யோசித்து பார்த்துட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இவங்க கப்பிள்ஸா வாங்கின கீச்சைன் அப்படியே கையில வச்சுட்டு ஒரு மாதிரி சோகமா அதையே பாத்துக்கிட்டு இருப்பா. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து என்னால இந்த ஒன் சைடு லவ் கேம் எல்லாம் முடிச்சுக்க முடியாது, ஏன்னா இதை நீ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்குவான். இவன் என்னடா சொல்ல வரான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு புரியாது. அப்பதான் அவன் சொல்லுவான், நம்ம ஹீரோயின் அவளோட ஃபர்ஸ்ட் கிரஷ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பயே நம்ம ஹீரோ இவளை பார்த்து சைட் அடிக்க ஆரம்பிச்சிருப்பான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் இவனை பெருசாவே கண்டுகிட்டே இருந்திருக்க மாட்டா. அதனால இவனும் சரி இது ஒரு ஒன் சைடு லவ்வாவே முடிச்சுக்குவோம் அப்படின்னு நினைக்கிறப்பதான் கடவுளா பார்த்து இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்திருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ற விதமா லவ் கேம்னு சொல்லி ஆரம்பிச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட இவன் நல்லா க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருப்பான். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி இனிமேல் நம்மளுக்குள்ள இருக்கிறது ஒன் சைடு லவ்வா இருக்க கூடாது, டபுள் சைடு லவ்வா இருக்கணும், அதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அக்செப்ட் பண்ணிக்குவியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சு கேட்பான். நம்ம ஹீரோனுக்கு என்ன பேசுறதுனே தெரியாது, ஏன்னா இவளுமே இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துராதா அப்படிங்கறதுக்காக தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்ப நம்ம ஹீரோவே இப்படி கேட்டனையும் அவ இப்ப அப்படி சந்தோஷத்துல நானும் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்குவா. அப்புறம் என்ன அந்த ஹக் அப்படியே கிஸ் ஆகி அங்கேயே அவங்க ரெண்டு பேரும் அவங்க லவ் ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்குவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த ஹை ஸ்கூல் லவ் ஸ்டோரி இங்க முடியுது. சோ ஓகே கைஸ், இந்த லவ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு என்ன மாதிரி கதை வேணுங்கிறதையும் கீழே மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. வேற ஒரு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.